நான் சொல்லல, எங்க 2 பேரோட லவ்வ யார் என்ன பண்ணாலும் பிரிக்கவே முடியாது. ஏன் அத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்ன பரமன் திரும்பி வந்துட்டான்னு ஓவர் ஆடுறியா? ஆடல அத்தை. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கும் நிம்மதியா இருக்க முடியும். நான் இங்க இருந்து நேரா போய் பரமனை பார்த்து நான் எவ்வளவு தூரம் அவன் மேல காதல வச்சிருக்கேன்னு சொன்னேன். அதனாலதான் பரமன் என் கூட கிளம்பி வந்தான். ஆனா என்னன்னு தெரியல, உங்க முன்னாடி மாத்தி பேசிட்டு போறான். பரவாயில்ல, நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை. பரமனோட லவ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ உங்க கூட விளையாடுறதுக்கு நான் பெத்து கொடுத்துறேன். நீங்க சந்தோஷமா அதை கொஞ்சிக்கிட்டு வீட்லயே இருங்க அத்தை. வர அம்மா அம்மா கோவப்படாதீங்கம்மா, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? பிரிச்ச வேகத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த திமிர்ல அவ பேசிட்டு போறா. மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் வராமையா போகும். அந்த சான்ஸ் வரும்போது இவங்க 2 பேரையும் பிரிக்காம விட மாட்டேன். கடைசியில் நான் தான் உனக்கு கிடச்சேனா? இங்கே பாரு, என்கிட்ட பணம்லாம் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீயும் செத்து போயிட்டேன்னா எவையா என் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான்? என் காசை நான் உன்கிட்ட கொடுத்து உன் பின்னாடியே நான் நாய் மாதிரி அலையணுமா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இங்கே நின்னா மரியாதை கட்டுறோம். காந்திமதி, நான் உன்னை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காந்திமதி. என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா. என்னங்க, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. இது எடுத்துட்டு வரேன். சாப்பிடுமா. சாப்பிடு. இப்ப அவங்க பார்க்க நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா கூடிய சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அதை பண்ணிட்டாதான் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, காந்திபதி என்னாச்சுமா?